கருப்பட்டி பொங்கல் என்ற தலைப்பில் ஆசான் மா. செந்தமிழன் அவர்களின் உரையாடல். உடன் உரையாடுபவர் வே. சீர்செல்வி. செம்மை பனைப்பணிகளை பற்றி போன செவ்வியில விளக்கமா பேசியிருந்தீங்க. பனை ஏரிகளும் அவங்க குடும்பமும் பல சிக்கல்களை சந்திச்சுட்டு இருக்காங்க. சுத்தமான கருப்பட்டி காய்ச்சற தொழில செய்யற இந்த மக்களுக்கு மரியாதையும் இல்லை, வருவாயும் இல்லை. ஏன்னா இவங்க கிட்ட மிக குறைந்த விலைக்கு தான் இடைத்தரகர்கள் வாங்குறாங்க. இந்த மாதிரி காரணங்களுக்காக இந்த மரபு தொழில மக்கள் கைவிட்டுட்டா இது பெரு நிறுவனங்களோட கைக்கு போயிடும். எது கலப்படம் இல்லாததுன்னு கூட நமக்கு தெரியாம போயிடும். இதுக்காக தான் பாபநாசம் சரவணன் அண்ணா அவங்க ஊர்ல சுத்தமா கருப்பட்டிய செம்மை மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்காரு. இவரு தன்னுடைய பொருளாதாரத்துல பெரும் பகுதிய இந்த கருப்பட்டிக்காக செலவு பண்றாரு. பொதுவா நம்ம இனிப்புனாலே வெல்லமோ வெள்ளச்சீனியோ தான் பயன்படுத்துறோம். அதாவது ஆலை கரும்புல இருந்து தான் இதெல்லாம் எடுக்கிறோம். கரும்பு பயிர் செய்யறதுக்காக நிலத்தடி நீர் நிறைய உறிஞ்சப்படுது. உரம்ங்கிற பேர்ல நிறைய நஞ்சுகள் கரும்பு வயல்ல வீசுறாங்க. கரும்பு அறுவடைக்காக பல இயந்திரங்கள் வெளிநாடுகள்ல இருந்து ஏற்றுமதி செய்யப்படுது. விளைய வைக்கிறத விட சர்க்கரை தயாரிப்புல இன்னும் சிக்கல் அதிகமா இருக்கு. ஆலைகள் அமைக்க விளைநிலங்கள் அழிக்கப்படுது. ஆலைகளுக்காக அதிக மின்சாரம் செலவிடப்படுது. இப்படி நிறைய செலவு செஞ்சு விவசாயிகள் பயிர் பண்ணினாலும் பல காரணங்களுக்காக கரும்புக்கான விலை அவங்களுக்கு கிடைக்கிறது. இதனால விவசாயிங்க வாங்கின கடனை திரும்பி செலுத்த முடியாம இருக்காங்க. இதுக்கு சர்க்கரை ஆலைகளும் ஆலை கரும்பு வேளாண்மையும் ஒரு காரணம். விவசாயிகளையும் நிலத்தடி நீரையும் உறிஞ்சு எடுக்கப்படுற இந்த வெள்ளை சர்க்கரையும் நமக்கு நல்லதில்லை. உடல் நலத்துக்கு இது கேடுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுல இருந்து நாம வெளியே வரணும்னா நம்ம முடிஞ்ச வரைக்கும் கருப்பட்டிய பயன்படுத்தணும். கருப்பட்டி, பனங்கள் கண்டு, செங்கு பதநீர், இப்படி பதநீரை பல பக்குவத்துல பனை மக்கள் நமக்கு காய்ச்சி தராங்க. வரப்போகுது தைத்திருநாள்னாலே சர்க்கரை பொங்கல் தான் நம்ம ஞாபகத்துக்கு வரும். இந்த வருடம் கருப்பட்டிய வச்சு நம்ம எல்லாரும் பொங்கல் செஞ்சு பார்க்கலான்னு ஆசான் விருப்பப்படுறாரு. இந்த கருப்பட்டி பொங்கல் பற்றி நாம் ஆசானுடன் விரிவாக உரையாடலாம். செவ்வி எடுப்பவர் சீர்செல்வி. வணக்கங்க. வணக்கம் சீர்செல்வி. அதாவது இந்த வருடம் தை திருநாள் அன்னைக்கு கருப்பட்டிய வச்சு சர்க்கரை பொங்கல் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இது பற்றி சொல்லுங்களேன். நம்மளுடைய பனைப்பணி என்ற செயல் திட்டத்தை நம்ம ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு முன்னெடுத்தோம். அந்த பனைப்பணியின் வழியாக நம்ம வீட்டுக்கு வீடு கருப்பட்டி காய்ச்சுதல் என்பதனை பல ஊர்களுக்கு பயணம் செய்து கருப்பட்டி எப்படி காய்ச்ச வேண்டும் என்று நம்ம நேரடியாக மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தோம். வேறு சில பணிகளும் பனைப்பணி வழியா செய்தோம். இப்போ அதுல அந்த பனைப்பணி தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கு. அது அந்த தேவை இருக்குது எப்பொழுதுமே. அதை நாம் கவனிக்கல, வேற வேலைகள்ல இருந்ததுனால கவனிக்க தவறிட்டேன் நான். இப்போ அதற்கான ஒரு சூழல் எழுந்திருக்கிறது. மீண்டும் பனைப்பணி நாம் முன்னெடுப்பதற்கான ஒரு சூழல் இருக்கிறது. சரவணன் இப்போ அவர் கருப்பட்டி காய்ச்சுவோர்களிடமிருந்து வாங்கல, அவர் தான் உற்பத்தி பண்றாரு. அவர்தான் உற்பத்தி பண்ணிட்டு இருக்காரு. சரிங்க. ஆமா, பனை கருப்பட்டி காய்ச்சும் தொழிலாளர்களுடைய குடும்பத்திற்கு அவர் ஊதியம் வழங்குகிறார், மாத ஊதியம் கொடுக்கிறார். சரிங்க. அவர்தான் உற்பத்தியாளர். அதுதான் இதுல பனைப்பணியிலிருந்து விளைந்த ஒரு கன்று அப்படின்னு சரவணனையும் சொல்லலாம். நமக்கு பல கன்றுகள் இருக்கு. இந்த உரையாடல் அவருடைய பணியை பற்றியது. அவர் அது ஏன் நான் இப்படி அதை வியந்து பேசுறேன் அப்படின்னா, ஒரு கருப்பட்டியை கொள்முதல் பண்ணி கைமாத்தி விடலாம். அப்படி செஞ்சிருந்தா பெரிய முதலீடே தேவைப்பட்டிருக்காது. அவர் அதை செய்யல. ஏன்னா விற்பனையாளரா இருக்கிறதுல சிக்கல்கள் இருக்கலாம், அதை விட்டுருவோம். ஆனா உற்பத்தியாளரை விட விற்பனையாளர்களுக்கு சிக்கல் குறைவுதான். எவ்வளவு விற்பனை ஆகுதோ அந்த அளவு கொள்முதல் பண்ணா போதும்.
உற்பத்தி விலை என்னவோ அதை விட ஒரு ஆதாயம் வச்சு வித்துட்டு போயிடலாம். ஆமா விற்பனை இல்லைன்னா வாங்க முடியாதுங்க இந்த ஆண்டுன்னு சொல்லிட்டு போயிடலாம். நிச்சயமா. இது அப்படி இல்லை. அவர் 6 குடும்பங்களை பொறுப்பெடுத்துக்கிட்டாரு. சரிங்க. அந்த 6 குடும்பம் ஆண்டு முழுவதும் பனை தொழில் பார்க்குது. அதுக்கு ஆண்டு முழுவதும் ஊதியம் கொடுக்குறாரு. ஊதியமா கொடுத்துறாரு. ஊதியமா கொடுக்குறாரு. ம். இப்பொழுது இந்த வர தை பொங்கல் பொங்கல் என்ற நம்முடைய மரபு விழாவில் சரி. கருப்பட்டி பொங்கல் என்ற செயல் திட்டத்தை முன்னெடுக்கிறோம். சரிங்க. நீங்களே ரொம்ப சிறப்பான சில கருத்துக்களை சுருக்கமா சொல்லிட்டீங்க. கரும்பு சர்க்கரை என்பது எப்படி இன்று தயாரிக்கப்படுகிறது, அதில் உள்ள சார்பு தன்மைகள் யாவை என்றதெல்லாம் நீங்க தெளிவாக சொல்லிட்டீங்க. அதனால அதுவே போதுமான அறிமுகம் என்று தான் நான் நினைக்கிறேன். அந்த சார்புத்தன்மையிலிருந்தெல்லாம் நம்ம வெளியேறுவதற்கான ஒரு தீர்வாகவும் நம்ம அந்த கருப்பட்டி பொங்கல் என்ற செயல் திட்டத்தை நாம முன்வைக்கிறோம். அதுதான் இப்பொழுது இந்த நம்ம செவி வழியாக மக்களுக்கு, செம்மை சமூகத்தினருக்கும் பிறருக்கும் அறிவிக்கும் செயல் திட்டம் என்பது கருப்பட்டி பொங்கல். சரி. அப்ப செம்மை பனைப்பணி செயல் திட்டத்தோட ஒரு பகுதி இது இல்லைங்களா? ஆமா, இது அதனுடைய அடுத்த நிலை, இந்த பனைப்பணியுடைய ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சி நிலை என்று நம்ம இதை சொல்லலாம். சரிங்க. அதில் நம்ம என்ன செய்ய போறோம்னு சொல்லுங்க. இது கருப்பட்டி பொங்கல் என்று செயல் திட்டத்தை நாம் அறிவிக்கிறோம். பொங்கல் செம்மை சமூகத்தினர், செம்மை கருத்துகளோடு உடன்படுவோர், பனை மற்றும் மரபு வாழ்வியல் மீது அக்கறை கொண்டோர் எல்லாருமே இந்த முறை கருப்பட்டியில் பொங்கல் வையுங்கள் என்று நம்ம ஒரு வேண்டுகிறோம், அவர்களை வேண்டுகோள் விடுக்கிறோம். சர்க்கரையே வேண்டாம் என்பது கருத்தல்ல, என்னுடைய கருத்துமல்ல, நம்முடைய கருத்து அப்படிப்பட்டதல்ல. ஆனால் கருப்பட்டிக்கு முன்னுரிமை இருக்கணும்னு நாம உறுதியா சொல்லலாம். அதை கவனிக்க தவறிட்டோம் நம்ம. அதாவது எது முன்னுரிமையா இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தா, கரும்பு என்பது ஒரு தாவரம், பனை என்பதும் ஒரு தாவரம் தான். இரண்டுமே நம்முடைய மரபு வழிபட்ட தாவரங்கள் தான், நம்முடைய வாழ்வியலோடு கலந்த தாவரங்கள் தான். ஆனால் பனை என்பது அது கூடுதலாக அருள் நிறைந்தது என்று நான் சொல்லுவேன். ஏன்னா வேண்டி பெறுதல் வரம், வேண்டாமலே வழங்கப்படுதல் அருள். அந்த வகையில கரும்பு என்பது முயற்சிக்கு பிறகு விளைவது, அது ஒரு வேண்டி பெறுதல். அது பனை அப்படி இல்லை, வேண்டாமலே வழங்கப்படுவது. அப்ப அதுதான் அருள். நம்முடைய முயற்சி குறைவாகவும் அந்த முயற்சி குறைவான ஒன்று நமக்கு வழங்கப்படுகிறது எனும்போது அது இறையர் உள்ளது. அதுதான் எல்லாவற்றிலுமே நான் புரிந்து கொள்ளும் கொள்கை என்று அதை கூறலாம். மக்களுக்கும் அது இதை ஒரு இறையியல் கொள்கையாகவே இதை புரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புறேன். அதாவது வேண்டி பெற்றால் வரம், வேண்டாமலேயே நமக்கு பொருத்தமானது வழங்கப்படுகிறது என்றால் அது அருள். அப்படி பனை என்பது அருள், அது வரம் அல்ல. நாம் வேண்டியதை பெறவே முடியாது. கரும்பு வேண்டினால்தான் கிடைக்கும். அதற்கு ஒரு நிலப்பகுதி வேண்டும், சூழல் வேண்டும், அதற்கு பல ஆலைகள் வேண்டும். நீங்க எல்லாமே தெளிவா நீங்க அறிமுகத்தை சொல்லிட்டீங்க. எனக்கு அதுவே மகிழ்ச்சியா இருக்கு. இப்படி ஒரு பனைப்பணி செயல் திட்டம் நிறைவடைந்து சில ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பெண் இப்படி அதோட சாரமான கருத்தை சொன்னதை கேட்கறதே எனக்கு ஒரு மனநிறைவா இருக்கு. அதனால நம்முடைய பனை என்ற அருள் நம்முடைய இல்லங்களில் பொங்கலாக இருக்க வேண்டும், அது பொங்கலாக பொங்க வேண்டும் என்பது நம்முடைய விருப்பம். சர்க்கரை வெல்லம் வேண்டாம், கரும்பு சர்க்கரை வேண்டாம் என்று நிச்சயமா நம்ம கூறவே இல்லை. அது அப்படி பார்த்தா வரம் வேண்டாம் என்று கூறல, நம்ம வேண்டத்தான் சொல்றோம். வேண்டும் என்று கேளுங்கள் வரம் கிடைக்கும் என்று தான் சொல்றோம். அது வேண்டும். ஆனா முன்னுரிமை எதற்கு இருக்க வேண்டும் என்றால், வேண்டாமலே கிடைத்தது தானே அருள், அதற்கு முன்னுரிமை இருக்கணும் இயல்பாகவே அப்படின்னு என்ற அடிப்படையில இந்த பொங்கலுக்கு நம்முடைய மக்கள் கருப்பட்டி பொங்கல்
காய்ச்ச வேண்டும். சரி. சர்க்கரை பொங்கலை அவங்க விட்டு கொடுக்க வேண்டாம். அது ஒரு பகுதி, இது ஒரு பகுதியாக கூட செய்யலாம். ஆனா கருப்பட்டிக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். இந்த பொங்கல் கருப்பட்டி பொங்கலாக இருக்கட்டும், இனி வரும் பொங்கல் நிகழ்வுகளில் கருப்பட்டி முன்னுரிமையில் இருக்கட்டும் என்று நாம இந்த செயல் திட்டத்தின் வழியா நம்முடைய சமூகத்தினரிடம் வேண்டுகோள் விடுக்கிறோம். சரி. இப்ப காலையில தேநீர் காஃபி குடிக்காதவங்க ரொம்ப குறைவுதான். அப்படி தேநீர்ல காஃபில நம்ம கருப்பட்டி சேர்த்து குடிக்கலாமா? இது சரியா இல்ல தவறான்னு சொல்லுங்க. அது ஒரு சரி தவறுக்கு அப்பாற்பட்டது தான். அது எப்படின்னா இப்போ நீங்க சர்க்கரை, நாட்டு சர்க்கரை இருக்குல்ல, அதாவது வெல்லம், நாட்டு சர்க்கரை சொல்லக்கூடாது, கரும்பு சர்க்கரை. அந்த கரும்பு சர்க்கரையுடைய தனித்தன்மை என்னன்னா, அது எளிதில் செரிமானமாகக்கூடியது, எளிதில் செரிக்க வைக்கவும் கூடியது ஒரு உணவை. அது நம்ம ஐம்பூத கொள்கையின் அடிப்படையில் நீர் என்ற பூதம் மிகுந்த நிலையில் உள்ளது. முப்பொருள் கொள்கையின் அடிப்படையில் அது குறைந்த பித்தம், சற்று கூடுதலான கபம், அதாவது கபம்னா நோய் அல்ல, அது ஒரு நீர்த்தன்மை, நீர்மை மிகுந்தது. உடனடியான திறன் வழங்கக்கூடியது, உடனடியான திறன் அதுல கிடைக்கும். அதே போல உடனடியாக அது மங்கி போகும். ஒரு எழுச்சி உடனே மங்குதல் என்பதுதான் அந்த இதோட சாரமான இயல்பு. அதுதான், அது ஒரு செரிமான தூண்டி, அதுவே எளிதில் செரித்துவிடும். அது உடனடி திறன் வழங்கும். உடனடியாக அந்த திறன் அல்லது சத்து மங்கி போகும். இது கருப்பட்டி இதற்கு நேர் மாறானது. கருப்பட்டியில பித்தம் மிகுதி, அதாவது இதை விட, அதாவது நாட்டு ஒப்பீட்டளவில் கரும்பு சர்க்கரையை விட பித்தம் சற்று கூடுதலானதுதான். அது செரிக்கும். அந்த கருப்பட்டி தன்னளவில் செரித்து, ஏன்னா பித்தம் தானே, செரிமானத்திற்கு பித்தம் தான் அடிப்படை. அதனால அது செரிக்கும், அது செரிமானத்தை தூண்டும், அதுல எல்லாம் எந்த குறையும் இல்லை. ஆனால் அது உடனே மங்காது. அது திறன் வழங்குவதும் உடனே வழங்காது. அது உடலின் நிலைத்தன்மை மிகுந்தது. அதாவது கரும்பு சர்க்கரை நிலைக்காது, இது நிலைக்கும், நீண்ட நேரம் நிலைக்கும். தொடர்ந்து அது உணவாக தின்பண்டமாக உட்கொள்ளப்பட்டால் எப்பொழுதுமே உடலில் அந்த கருப்பட்டி தரும் பித்தம் நிலைக்கும். இதுதான் வேறுபாடு. இதுல சரி தவறு, நன்மை தீமை அப்படிலாம் எதுவும் இல்லை. இந்த வேறுபாடு இருக்கு. அப்ப நாம, என்னுடைய கருத்து, பொதுவா நான் அன்றாட பயன்பாட்டு கருப்பட்டி நான் பயன்படுத்துறது இல்லை. நான் பொதுவாவே அதுல அவ்வளவு அக்கறையெல்லாம் செலுத்த மாட்டேன். எது கிடைக்குதோ அதை எடுத்துக்கொள்ளக்கூடியவன் தான் நான். இந்த இதுல எல்லாம் இந்த மாதிரியான இனிப்பு, இப்ப பொதுவாக எனக்கு இனிப்பு பிடித்த சுவை அல்ல. எனக்கு அது நான் மிக குறைவாதான் இனிப்பு சாப்பிடுவேன். அப்படியே இருந்தாலும் அது என்ன, எனக்கு வெள்ளை சர்க்கரை கூட நான் பயன்படுத்திட்டு தான் இருக்கிறேன். நான் அதுதான் பயன்படுத்துவேன் எப்பொழுதுமே. அது நீங்க சொன்னபடி அது உடலுக்கு பொருத்தமற்றதா இருந்தா நிச்சயமா பொருத்தமற்றதா. நாம அதெல்லாம் ஒண்ணும் மாற்று கருத்து இல்ல. நான் அதெல்லாம் ஒரு பொருட்படுத்தாத ஒரு நபர். அது இதை ஒதுக்கிடலாம். ஏன்னா நாளைக்கு யாராவது நான் வெள்ளை சர்க்கரை போட்டு ஏதாவது குடிக்கிறத பார்த்த கேள்வி கேட்க அதிர்ச்சி அடைய வேண்டாம். நான் இப்படித்தான். அதே வேளை கரும்பு சர்க்கரை என்பது ஒரு எளிமையான உணவு. கருப்பட்டி அப்படி இல்லை. கருப்பட்டி ஒரு அடர்த்தியான செறிவான ஒரு உணவு. இந்த வேறுபாட்டை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்ப இதுல இருந்து நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, நீங்க கருப்பட்டியை கரும்பு சர்க்கரை அளவிற்கு பயன்படுத்த முடியாது, அதுக்கு வாய்ப்பு இல்லை. உடனே அதை ஏற்காது, திகட்டும். ஆகவே கருப்பட்டி அன்றாடம் பயன்படுத்தலாம். ஆனா இது ஒரு 3 வேளை 4 வேளை நம்ம கரும்பு சர்க்கரைய தேநீர்ல பயன்படுத்துறோம். அப்படி கருப்பட்டி செய்ய முடியாது, செய்யக்கூடாது, செய்ய முடியாது. அதுவே கருப்பட்டியே அனுமதிக்காது. இத புரிஞ்சுட்டா அன்றாடம் கருப்பட்டி பயன்படுத்த புரிதல் தான் தேவை. கருப்பட்டி என்பது சத்து, அது நிலைத்தன்மை மிக்கது, உடலுக்கு நிலையான பித்தத்தை வழங்கக்கூடியது. அது பித்தம் தான் நஞ்சு, பித்தம் தான் சத்து. அளவுக்கு மீறி போனா சத்து நஞ்சாகிடும். குறைந்தால் சத்து பற்றாக்குறை ஏற்படும் இல்லையா? அப்போ கரும்பு சர்க்கரை என்பது எப்படிப்பட்டது அப்படின்னா, அது நான் சொன்னது போல நீர்த்தன்மை, கபத்தன்மை கொண்டது. அது மிகுதியான கபம் கட்டும்.
ம். நீங்க என்ன கவனிச்சிருக்கலாம், நம்ம பல குழந்தைகளுக்கான சிறுவர்களுக்கான உணவு பழக்கத்துல சொல்லுவோம், இனிப்பு நீங்கள் அதிகமா கொடுக்குறீங்க குழந்தைகளுக்கு, அது வந்து குழந்தைகளுக்கு கபத்தை வளர்க்கிறது அப்படின்னு சொல்லுவோம். ஆமா, சொல்லியிருக்கீங்க. பெரியவர்களுக்கு அதான். இப்ப நீரிழிவு நோய்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, ஒண்ணு சொல்றாங்கல்ல, நோய் கிடையாது, அது ஒரு ஒரு நிலை, அது ஒரு பற்றாக்குறை. அது இப்ப இந்த நீரிழிவுக்கு அடிப்படையே வந்து பல காரணங்கள். நம்ம செரிமானம் தான் அதனுடைய அடிப்படைன்னு சொல்லியிருக்கிறோம். ஆனா சுவையின் அடிப்படையில வந்தா நீரிழிவுக்கான சுவையூட்டி அடிப்படை என்பது கரும்பு சர்க்கரையில தான் இருக்கு. அது நிச்சயமா கருப்பட்டில இல்ல. சரி. ஏன்னா இது வந்து கப தன்மை கொண்டது மற்றும் அது வந்து உடனடி திறன் வழங்கி மங்கி போகக்கூடியது. அதனால இந்த செரிமான சுரப்புகள் எல்லாம் நீர்த்து போகுது. செரிமானத்திற்கென்று சுரப்புகள் பல இருக்கு. அந்த சுரப்புகள் வந்து கரும்பு சர்க்கரையை மிகுதியாக பயன்படுத்தும் பொழுது, எல்லாமே தேவைக்கு அதிகமா பயன்படுத்துறது தான். அப்படி பயன்படுத்தும் பொழுது அது வந்து நீர்த்து போகுது. இது கபம் தானே அதோட தன்மையை, அது வந்து அடர்த்தி குறைந்து போகும். இப்ப நேராக இப்படி சொல்லலாம், பித்தம் கெட்டு போகுதுன்னு சொல்லலாம். இப்படி அது அப்படி முப்பொருள் கொள்கையின் அடிப்படையில பார்த்தா நீரிழிவு நோய்ன்றது என்ன, பித்தம் கெட்டு போறது. ஆனா பித்தத்துக்குள்ள பல 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 கூறுகள் இருக்கு. நம்ம பொதுவா பேசுறோம், நம்ம இது ஒரு மருத்துவ உரையாடலா ஆயிடக்கூடாதுக்காக. அதே வேளை உங்களுடைய கேள்வியை சந்திச்சே ஆகணும். ஏன்னா நம்ம இந்த செயல் திட்டத்தை முன்வைக்கும் பொழுது இந்த கேள்வியை மக்கள் சந்திக்கணும், இந்த விளக்கங்களை அவங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். கருப்பட்டி வந்து பித்தத்தை கெடுக்காது, பித்தத்தை உயர்த்தும். ஒரு உயர்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா நம்ம ஒரு 4-5 நாளைக்கு அதை குடிக்கிறத நிறுத்திக்கலாம். அதாவது பித்தத்தை நீர்த்து போக செய்யாது. கரும்பு சர்க்கரை வந்து பித்தத்தை நீர்த்து போக செய்யும். அது அவ்வாறு நீர்த்து போக செய்கிறது என்று நமக்கு தெரியாது. ஏன்னா நான் சொன்னதுதான், அது வந்து உடனடி திறன் கொடுத்துட்டு உடனடியா மங்கிடும். அப்ப என்னன்னா, நீங்க 4 முறை பயன்படுத்துபவர்கள் கரும்பு சர்க்கரையை 10 முறை பயன்படுத்தினாலும் தெரியாது. அதுதான் மங்குது இல்ல, நான் அழிந்து போகும்னு சொல்லல, மங்குதல்னு சொல்றேன். அது மங்கிடும், இருக்கும், ஆனா மங்கிய நிலையில இருக்கும். அது வந்து சில பல ஆண்டுகளுக்கு இடையறாமல் மிகுதியாக பயன்படுத்திட்டே இருக்கும்போது அது வந்து கபத்தை மிகுவிக்கும். அது சளியாகவும் கோழையாகலாம், செரிமான சுரப்புகள் நீர்த்து போகலாம். இது மாதிரி நீரிழிவுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் இது நாம உரையாடும் தலைப்பின் கீழ் இதுதான் அதற்கான அடிப்படை. இதை கருப்பட்டி செய்வதில்லை. கருப்பட்டியனால என்ன சிக்கல் வரும்னா, பித்தம் மிகுந்து போய் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொண்டால், அதாவது சில பேர் இருக்காங்க, சில பேர் இல்ல, பல பேர் இருக்கிறாங்க, கருப்பட்டி நல்லது அப்படின்னு மட்டும் எடுத்துட்டு அதை வந்து அளவுக்கு அதிகமா பயன்படுத்தி உடல்ல பித்தத்தை உயர்த்திக்குவாங்க. அது உயர்ந்ததுதான் அவங்களுக்கு தெரியாது. அப்படி செய்வது நம்ம மரபே கிடையாது. நம்ம மரபு எல்லாவற்றுக்கும் ஒரு வரையறை வைத்திருக்கு. அந்த கருப்பட்டியோட சுவையே ஒரு வரையறை வைத்திருக்கிறது. அது திகட்டதான் செய்யும். ஆமா ஆமா ஆமா, அதுல கசப்பு இருக்கு பாத்தீங்களா, கசப்பு துவர்ப்பு எல்லாமே இருக்கும். நம்முடைய சுவையியல் நூல் படித்தவர்களுக்கோ அல்லது அந்த வகுப்பில் இருந்தவர்களுக்கோ அது எளிதில் புரியும். அதாவது உடல் வளர்ச்சி, உயிரின வளர்ச்சிக்கு அடிப்படையான சுவை என்பது துவர்ப்பு தான். ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, உடலுடைய செல்களுடைய பெருக்கம் நிகழ வேண்டும் அப்படின்னா அதுக்கு துவர்ப்பு சுவை வேண்டும். உதிரத்தை சீரமைப்பது துவர்ப்பு சுவைதான். அடிப்படை, எல்லா சுவைகளுக்கும் பங்கு இருக்கு, ஆனா அது அடிப்படை வந்து துவர்ப்பு தான். சுவையியல் நூல்ல இதை பத்தி விளக்கமா மறைமொழிகளோடு விளக்கி இருக்கிறோம். அந்த துவர்ப்பு கருப்பட்டியில இருக்கு. இரண்டாவது, அந்த கசப்பு சுவை வந்து வெப்ப நிலைத்தன்மையை வழங்குவது. ஐம்பூதங்களில் சுவைகளுக்கும் ஐம்பூதங்களுக்கான உறவை பற்றியும் சுவையியல் நூல்ல இருக்கு. அந்த அடிப்படையில வந்து இந்த கசப்பு என்பது நிலைத்த வெப்பம். இப்ப எழுச்சி அடைந்து மங்கும் வெப்பம் கிடையாது, அது உரைப்பு சுவை. எழுச்சி அடையும் மங்கி போயிடும். ஆனா கசப்பு அப்படி இல்லை, அது வந்து நிலைத்தன்மையை கொடுக்கிறது. அந்த கசப்பும் கருப்பட்டிக்கே உரித்தான இனிப்பும் ஒரு புணர்ச்சி, அதை புணர்ச்சி கொள்ளும் போதுதான் பித்தம் ஆகுது. பித்தம் அப்படிப்பட்டதுதான். பித்தன்றது ஒரு அடிப்படையா ஒரு கசப்பு தான். அது எல்லாமே நம்ம சுவையியல் நூல்ல இருக்கு. இப்ப பார்த்தா இதை விளக்கி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், துவர்ப்பு, கசப்பு, இனிப்பு
இதுல வந்து அடுக்கு என்னன்னா, இனிப்பு முதல் நிலை, இரண்டாவது நிலை கசப்பு, மூன்றாம் நிலை துவர்ப்பு, நான்காவது நிலை புளிப்பு, ஐந்தாவது நிலை உவர்ப்பு, உப்பு. இதுதான் கருப்பட்டியோட இயல்பான கருப்பட்டியோட சுவை அடுக்கு. இது ஒரு அற்புதமான அடுக்கு, அற்புதமான அடுக்கு. ஏன்னா இனிப்பு சுவை வந்து உடனடி திறன் கொடுக்கும், நீர் பெருக்கத்தை நிகழ்த்தும், உடல்ல வந்து ஒரு வறட்சி போக்கும், நீர், அதாவது இப்ப உதிரம் எடுத்துட்டோம்னா உதிரத்தை வந்து சீராக சுழல செய்வதற்கு அந்த அந்த ஒரு நீர்மையுடைய தன்மை வேணும், அதை செய்யும். இன்னும் நிறைய இருக்கு. அடுத்ததாக இந்த கசப்பு வந்து வெப்பத்தை நிலைபெற செய்யும், உடனே மங்கி போகாது. அப்ப இந்த புணர்ச்சியில வந்து இந்த இனிப்பு கசப்போட புணர்ச்சியில பித்தம் ஆகும், அந்த இதுவே பித்தமா மாற்றம் அடைகிறது. அது முழு பித்தமாக மாறி மிகுதியான பித்தமாக ஆகி உடலை சிதைக்கும் அளவுக்கு போகாம பாத்துக்கிறது தான் அந்த மூன்றாவது அடுக்காகிய அந்த துவர்ப்பு. அது அப்படியே உடனே உடல் நுண்ணுடலிகள், அதாவது செல்கள் நம்ம சும்மா இது எல்லாமே நான் ஒரு மேலோட்டமா செவ்வின்றதால மேலோட்டமா பேசுறேன். செல்கள்னு நம்ம சும்மா பேச்சுக்கு வச்சுக்கிறோம். அந்த செல்களோட பெருக்கத்திற்கு துவர்ப்பு சுவை அடிப்படையானது. அது மூன்றாவது அடுக்கா இருக்கு. நான்காவது அடுக்கு புளிப்பு. புளிப்பு என்பது அது ஒரு அதுவும் ஒரு பித்தத்துக்கு நெருக்கமான ஒரு சுவை தான். அது செரிமானத்துக்கு அடிப்படையான சுவை புளிப்பு. ஆமா, இப்படி உப்பு, அதுதான் ஆதி சுவை. உப்பு அடியில இருக்கு, ஐந்தாவது அடுக்கா இருக்கு. இயல்பான கருப்பட்டியோட சுவை அடுக்கு இதுதான். இந்த அடுக்கு முறை வந்து கரும்பு சர்க்கரையில இல்ல, நிச்சயமா இல்ல. அது குறை இல்ல, இது மிக இல்ல, அப்படி எல்லாம் கிடையாது. இது வேறு, அது வேறு, அது அப்படிப்பட்டது, இது இப்படிப்பட்டது. அது இந்த வேறுபாட்டோட ரெண்டையுமே பயன்படுத்தலாம். கருப்பட்டிக்கு இந்த உடலுக்கு பொருத்தமான தன்மைகள் சற்று கூடுதலா இருக்கு, அதுல ஒண்ணும் மாற்றம் இல்லை. அதே வேலையை அளவா பயன்படுத்தணும், ஆனா அன்றாடம் பயன்படுத்தலாம். இதை புரிஞ்சுட்டு அன்றாடம் பயன்படுத்தலாம். அது அப்படி பயன்படுத்துவது நம்முடைய மரபாக இருந்திருக்கிறது. அதுல இருந்து நம்ம வெளியேறிட்டோம் இப்போ. சரி, சுவை அடுக்குகள் பற்றி ரொம்ப தெளிவா சொன்னீங்க. இப்ப கிட்டத்தட்ட செம்மை மக்கள் எல்லார் வீட்லயும் செங்கு பதநீர் இருக்கும். இந்த செங்கு பதநீர் அப்படின்னா என்ன, இதை எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்லுங்க. செங்கு பதநீர் என்பதனை பற்றிய அதோடைய உற்பத்தி விளக்கத்தை நம்ம ஒரு சரவணன் சொல்வதுதான் சரியா இருக்கு. என்ன நான் சொன்னா அது வந்து ஒரு அறிவு, அது அப்படி நான் சொல்றதுக்கு விரும்பல, அது அவர் சொல்லுவாரு. ஆனால் நான் மறுபடியும் அதை பார்த்து அதை சுவைத்து நான் புரிந்து கொண்டதை நான் சொல்றேன். சரி, அது வந்து ஒரு அருமருந்து. செங்கு பதநீர் என்பது ஒரு அருமருந்து. அதாவது பனைத்தேன் அப்படின்னு முதல்ல இருந்தது, நம்ம செம்மை நெய்தலங்காடியிலேயே பனைத்தேன் தான் இருந்தது. அப்புறம் அவங்களுக்கு அதை பற்றி கேட்டுட்டு அது தேன் என்பது வேற என்ன, அப்புறம் மாத்திட்டோம். இப்ப நம்ம செங்கு பதநீர் தான் சொல்றோம். இப்போ செங்கு நம்ம ஏன் அந்த பேர் வைத்தோம் அந்ததுக்குன்னா, செம்மையான அது கூப்பணி அப்படின்னு சொல்லுவாங்க. பதநீர் கூப்பணி, அதுல வந்து செம்மை நிலையை அடைந்த ஒரு கூப்பணி அப்படின்னு. அதனாலதான் அதை நம்ம ஏன் செம்மை அடைந்ததுன்னு சொல்றோம் அப்படின்னா, அது ஒரு இப்போ இந்த கருப்பட்டி நீங்க பதநீர்ல தொடங்கி பதநீர், அதன் பிறகு கருப்பட்டி, கற்கண்டு, இந்த படிநிலைகள்ல இறுதி நிலையில் இருப்பது இதுதான் செம்மை, இந்த செங்கு பதனி தான். நிறைவு நிலை, நிறைவான ஒன்று அதுதான். அதனால நம்ம வந்து அதை செம்மை அடைந்ததுன்னு சொல்றோம். செம்மை என்பது மிக தொன்மை, அதாவது தொன்மையிலும் தொன்மையானது என்பதும் செம்மைதான். இதுதான் நிறைவு என்பதும் அதுவும் அந்த சொல் அப்படிப்பட்ட சொல். அது ஒரு ஒன்றை செம்மையாக செய்தல் அப்படின்றது, இதுக்கு மேல இதை செய்யறதுக்கு ஒண்ணு இல்லை அப்படின்னு அதுக்கு பொருள். அதே நேரத்துல செம்மை வந்து அதுதான் தொன்மையினும் தொன்மை, அதுக்கு முன்பு ஒண்ணு இல்லை அப்படி. அதாவது அது ஏன்னா இறைவனை குறிக்கிற சொல் இல்லையா அது. செம்மையே ஆய சிவபதமே அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா.
மாணிக்க வாசகர் சொல்லியிருக்கிறாரு. அவரு அதாவது மந்திரம் அவருடைய சொற்கள். அது வந்து அது முதலும் அவனே, இறுதியும் அவனே, அதுதான் அதுக்கு பொருள். அப்படியே சொல் அப்படிப்பட்டது. இப்போ அதனாலதான் நம்ம வந்து இது இந்த 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 நீர்மத்தை செம்மையானதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் சுவைத்து பார்த்தேன், நான் அதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லை. அவருடைய சரவணனுடைய அந்த நெய்தல் அங்காடியில தான் அதை பார்த்துட்டு சுவைத்து பார்த்தேன். அதோட நம்ம வழக்கமா பாக்குறது, அதோட வண்ணம் என்ன, அதோட அடர்த்தி என்ன, அதோட மனம் என்ன என்பதை பார்த்து நான் புரிந்து கொண்ட வகையில அது ஒரு அருமருந்து. அந்த மருந்து என்னுடைய கருத்து, இது என்னுடைய கருத்து என்னன்னா, இந்த செங்கு பதநீர் வீட்டுக்கு வீடு ஒரு குறிப்பிட்ட அளவுல இருக்கணும். அது ஒரு மருந்து, ஒரு அருமருந்து, வீட்டு மருந்து என்ற அளவுல அது இருக்கணும். அது வந்து மிக சோர்ந்து கிடக்கக்கூடிய நிலையில அது சும்மா ஒரு தேக்கரண்டி எடுத்து ஒரு நீர்ல கலந்து குடிச்சாலோ அல்லது அப்படியே சப்பி சாப்பிட்டாலோ உடனடியா புத்துணர்ச்சி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு இவர்களுடைய மாதவிலக்கு நேரங்கள்ல வேற எந்த தொந்தரவும் இல்லை. மாதவிலக்கு நேர உதிரப்போக்கு நாள் ஒரு அயற்சி இருக்கு அப்படின்னா இது ஒரு மருந்து. அந்த நேரத்துக்கு அந்த அயற்சியை தணிக்கும். இப்பவே நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோம், உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். செம்மையில் தொடர்பு கொள்ளக்கூடிய பெண்கள் மாதவிலக்கு சிக்கல் சொன்னாங்கன்னா நம்ம என்ன சொல்றோம், கருப்பட்டி நீர் குடிக்க தானே சொல்றோம். அந்த நேரத்துல அதுதான் வலியை குறைக்குது. நம்ம இப்ப அது வந்து நமக்கு தெரிஞ்சு சில 1000 பேருக்கே அது நான் சொல்றது ஒரு 10 ஆண்டுகளா சொல்றேன், ஒரு 8 ஆண்டுகள் குறைந்தது. ஏன்னா பனைப்பணிக்கெல்லாம் வர்றதுக்கு முன்பு, அது தொடங்குறதுக்கு முன்புல இருந்தே நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோம், இந்த நேரத்துல வந்து கருப்பட்டி காய்ச்சி குடிங்க, கருப்பட்டி நீர் குடிங்க அப்படின்னு சொல்றோம். அது அந்த நேரத்துல அந்த உதிரப்போக்கு அதிகமாக இருக்கு, அயற்சி அடைந்துட்டாங்க அப்படின்னாலும், வலி அதிகமா இருக்கணும்னா கருப்பட்டி நீர் உடனே வலியை தணிக்குது, அது அயற்சியை போக்குது. அதுதான் நான் ஏற்கனவே கருப்பட்டி பற்றி சொன்னேன் பாத்தீங்களா. அந்த கருப்பட்டியில வந்து என்ன இருக்கு, உடனடியான ஒரு எழுச்சி தாழ்ச்சி அப்படி கிடையாது. அது வந்து ஒரு திறன் வழங்குது. ரெண்டாவது அந்த திறனை படிப்படியா தான் வழங்குது, உடனே கொடுக்காது. அடுத்ததாக அது வந்து நிலைத்தன்மையோட இருக்குது. அதில் பித்தமா அப்படி அந்த கசப்பும் இனிப்பும் புணர்ந்து ஒரு பித்தமா மாற்றம் அடைஞ்சிட்டே இருக்கு. அப்புறம் அதை நான் முன்னர் சொன்னதுதான், அந்த துவர்ப்பு சுவையினால அது வந்து இந்த உடலுடைய அந்த செல்கள் மறுபடியும் அதுக்கே வருவோம், புரியுற மாதிரி சொல்லிடுவோம். அந்த தன்மையை வந்து அதிகப்படுத்திட்டே இருக்கு, உயிர்ப்பு அந்த செல். இப்ப உதிரம் வந்து நிறைய வெளியேறும் பொழுது நமக்கு வந்து ஒரு உடனடியா புத்துணர்ச்சி தேவைப்படுது. அப்படின்னா என்ன பொருள் தெரியுமா அதுக்கு? அந்த உடனடியா வந்து இழந்த செல்களை, ரொம்ப மோசமா நான் பேசுறேன், புரியறதுக்காக மட்டுமே பேசுறேன், இழந்த செல்கள்லாம் சொல்லக்கூடாது. நான் வந்து என்னோட கொள்கையில விட்டுட்டு புரியும்படி பேசணுன்றதுக்காக தான் இந்த செவ்வி இதுக்கே வர்றோம், நம்ம அந்த வடிவத்துக்கு வர்றோம். அதனால இதையும் நான் கடினமானதை ஆக்காம பேசுறேன். ஆனா இழந்த செல்களை சொல்றது தவறு. இப்படி நான் ரொம்ப வருந்த பேச வேண்டியிருக்கு, ஆனா புரிஞ்சா போதும். அதாவது அப்படி ஒரு உதிரம் வழியாக வெளியேறக்கூடிய ஒரு அந்த செல்கள் மாற்றாக உடல்ல வந்து ஊற்றெடுக்கணும் மீண்டும். அதுல பற்றாக்குறை ஏற்படும் பொழுது இந்த கருப்பட்டியில இருக்கக்கூடிய தோற்பு அதை ஈடுகட்டு. இப்ப உங்களுக்கு இன்னொன்னு கூட நான் சொல்லலாம். இப்ப நம்ம இதே மாதவிலக்கு உதிரப்போக்கு சிக்கல்ல இருக்கிற பெண்களுக்கு வலி அதிகமா இருக்கு, சோர்வா இருக்காங்கன்னா நம்ம மாதுளம் பிஞ்சு வந்து காய்ச்சி குடிக்கிறது, அல்லது அதை இடித்து சாறு குடிக்கிறது, அல்லது பூண்டு பாகுடன் கலந்து அதனை பருகுதல் சொல்லி கொடுக்குறோம்ல. அப்ப அந்த மாதுளம் பிஞ்சு சாப்பிட்ட உடனடியா வலி குறையிறது, புத்துணர்ச்சி ஏறத நம்ம நீங்களுமே பார்த்திருப்பீங்க. அது என்ன? அதான் அந்த துவர்ப்பு, பசுந்துவர்ப்பு. துவர்ப்புலயே நிறைய இருக்கு, பல அடுக்குகள் இருக்கு. அது வந்து மாதுளம் பிஞ்சு இருக்குது பசுந்துவர்ப்பு. இப்படி அந்த பனைப்பொருட்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த சுவை அதுக்கு வந்து ஒரு அது அருள். அது எல்லாம் நம்ம கேட்டு பாக்க, நம்ம இப்படி இருக்குன்னு தெரிஞ்சாதானே கேட்க முடியும். நமக்கு இப்படி ஒன்று இருக்குன்னு தெரியாம கிடைக்கிறது தானே அருள். அது வந்து அப்படி இருக்கு. அப்ப அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த செங்கு பதநீர் வந்து அதோட தோற்பு சுவை தான் என்னை ஈர்க்கிறது, என்னை முதலில் அதுதான் ஈர்த்தது.
சரிங்க. இந்த கசப்பு இனிப்புக்குள்ள இப்படி ஒரு துவர்ப்பா அப்படின்னு நான் வியந்து போனேன். இறைவனோட படைப்புகளை வியக்கிறதுக்கு பிறவி போதாது, அதுக்காக நம்ம பிறந்துட்டே இருக்க முடியாது. அவன் படிச்சுட்டே இருப்பான், நம்ம பிறந்துட்டே இருக்க முடியாது. அது ஒரு எல்லை இல்லாது இருக்கிற இந்த வாழ்க்கையில நாம வியக்கக்கூடியது எவ்வளவோ இருக்கு. அதுல ஒண்ணு அந்த செங்கு பதறி இருக்கு. அதோடைய தோற்பு எப்படி இருக்கு அப்படின்னா, நான் ஒரு வடிவமா நான் அதை சொல்லணும் அப்படின்னா, ஒரு 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 சுழற்சி நீங்க சும்மா கற்பனை பண்ணுங்க. ஒரு சுழற்சியில ஒரு இனிப்பு ஒரு வட்டமா சுழன்றுட்டே இருக்கு. அந்த வட்டத்துக்கு உள்வட்டம் ஒண்ணு இருக்கு. அந்த உள்வட்டத்துல ஒரு கசப்பு சுழன்றுட்டே இருக்கு. அதுக்கு கரு மையத்துல ஒரு இனிப்பு கலந்த ஒரு துவர்ப்பு இருக்கு. அதுல கொஞ்சம் கசப்பு இருக்கு. கொஞ்சமா கசப்பு, கொஞ்சமா இனிப்பு, சற்று கூடுதலா துவர்ப்பு, கருமையமா இருக்கு. இது ஒரு வடிவமா இப்படி வடிவம். உண்மையிலே வடிவம் அப்படி பொருட்களுடைய தன்மைகளுக்கு இருக்கு. நான் என்னால அப்படி வடிவமா தான் பார்க்க முடியுது. அப்ப இதுக்கு என்ன பொருள்னா, ஒரு கருமையத்தில் உயிர் ஒரு ஒரு புத்துணர்ச்சி அப்படி வச்சுப்போம். ஒரு உடலுடைய உயிர்ப்பு தன்மையை தரும் ஒரு புத்துணர்ச்சி என்பத கருமையத்துல வச்சிருக்காரு. அந்த செங்கு பதநீர் அப்படி இருக்கு. ஆனா நான் முதல்ல சொன்னது அடுக்கு. அதாவது இப்ப நீங்க இது நான் ஒரு வட்டம்னு சொன்னேன் இல்லையா? அது வட்டம்னு நான் சொல்றது புரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் சொல்ல. அதோட ஒரு நீர்மத்தோடைய வடிவம் வளை வடிவம் தான் மிகுதியாக. அது அப்படித்தான் இருக்கும். அதோட வடிவ உட்கூறுகளோட வடிவம் அப்படிதான் இருக்கு. ஆனா கருப்பட்டி அடுக்கு. நான் முதல்ல சொன்னதுதான். அது ஒன்றன் கீழ் ஒன்று. இது அப்படி கிடையாது. அதனால இதோட சிறப்பு என்னன்னா, இது ஒரு கருப்பட்டி நம்ம ஒரு கட்டி, சும்மா ஒரு கட்டி நம்ம வச்சுப்போமே, ஒரு அளவெல்லாம் விட்டுருவோம். அந்த ஒரு கட்டியை நம்ம கடிச்சு, நம்ம எச்சில் சுரந்து தொண்டைக்கு போய் வயிற்றால் செரிக்கப்பட்டு அது நீர்மமான பிறகு நான் சொன்ன அந்த ஒரு வடிவம் வரும். அதுக்கு அது ஒரு வட்டம்னு வச்சுக்கோங்க. வட்டம் அல்ல, ஒரு வட்டம், சும்மா ஒரு சுழல் வடிவம் அது. அதுல இதுல இந்த கருப்பட்டியுடைய தன்மைகள்ல நிறைய இழப்பு இருக்கும். ஏன்னா அது எச்சில் இருந்து வயிறு வரைக்கும் செரிக்கப்படுது இல்லையா? அதுல அந்த நீர்மம், உடல் நீர்மங்களோட புணர்ந்து தணிந்து போகும் கீழே போறதுக்குள்ள நான் சொல்றது. ஆனால் ஏன்னா அது எல்லா திடப்பொருட்களுக்குமே உரியதா. ஒன்று திடப்பொருளாவே நீண்ட ஒரு காலத்துக்கு இருக்கு அப்படின்னா அது உடலால் உள்வாங்கப்படுகையில் இந்த வடிவ மாற்றம் நிகழும். அதோடைய ஐம்பூதங்களுடைய சேர்க்கையில ஒரு வடிவம் ஒண்ணு இருக்கும். அது மாறிட்டே இருக்கும். ஒரு வடிவியல், அது வடிவ கொள்கை அது. அதனால அது கொஞ்சம் இழப்பு இருக்கும் அதுல. ஆனா இந்த செங்கு பதநீருடைய வடிவம் இருக்குல்ல, அது வெளியிலேயே உங்களுக்கு நீர்மமா இருக்கு. கருப்பட்டிய உடல் என்ன செய்த பிறகு, உடல் சில வினைப்பாடுகளுக்கு பிறகு என்ன வடிவத்துக்கு கொண்டு வருதோ, அதனை விட மேம்பட்ட ஒரு வடிவத்தை அந்த செங்கு பதநீர் உடலுக்கு வெளியிலே வச்சிருக்கு. அதுவே அப்படிப்பட்டது. இத நான் ஒரு சான்று சொன்னா எல்லாருக்கும் அது புரியும். இப்ப தேன் இருக்கு. இப்போ ஒண்ணும் இல்ல, நீங்க ஒரு தேன் ஏன் மிகுந்த செறிவான சத்து கொண்டதா இருக்கு அப்படின்னா, அது எந்த பூல எடுக்குது, அதெல்லாமே சும்மா ஒரு மேம்போக்கான பார்வை. நான் சொல்றது எந்த பூல வேணா எடுக்கட்டும், தேனுன்னு ஒரு நீர்மம் இருக்கு. அந்த நீர்மம் ஏன் அடர்ந்த சத்துகள் கொண்டதாக இருக்கிறது? அதோட வடிவம் தான். அதோட வடிவம், அதோடைய வண்ணம், அதனுடைய சுவை அடுக்குகள், அதுக்கு அடிப்படையே வடிவம் தான். வடிவம். இப்ப ஒண்ணும் இல்ல, நம்ம பூண்டு பாகுன்னு ஒண்ணு சொல்லி கொடுக்குறோம். அது பலருக்கு இக்கட்டான சூழல்கள் எல்லாம் பலருக்கான ஒரு சிக்கல்களை விடுவிக்கும் ஒரு தீர்வா இருக்கு. நிச்சயமாக செம்மை மக்கள் நிறைய பேர் ஆமா, பூண்டு பாகு எல்லாரும் கத்துக்கிட்டாங்க சீக்கிரம். அதோடைய அது கொடுக்கும் விளைவுகள் அப்படிப்பட்டது. அதோடைய வடிவ கொள்கை நான் சொல்றேன். அது சொன்னா உங்களுக்கு இந்த நீர்மங்களை பத்தி புரியும் உங்களுக்கு. இப்ப ஒண்ணும் இல்ல, பூண்டு இருக்கு வெளியில, சர்க்கரை வெளியில இருக்கு. சர்க்கரைன்றது ஒரு திடப்பொருள், அது பொடியா இருக்கு.
பூண்டுன்றது ஒரு 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 அது ஒரு உலர்ந்த நிலையில உள்ள ஒரு பொருள். அது இத நீங்க வந்து சர்க்கரையை வாயில போட்டுட்டு பூண்டை தனியா கடிச்சிட்டீங்கன்னா, இப்ப பூண்டு போக என்ன செய்யுதோ அது செய்யாது இல்லையா? அப்ப என்ன நடக்குது? இல்ல இப்படி வச்சுக்கலாம், காய்ச்சிரும் அப்படின்னு நினைக்கலாம். சரி, அது வந்து நீங்க நம்ம ஒரு பதம் சொல்றோம் பூண்டு பாவுக்கு. என்ன பதம் சொல்றோம்? எண்ணெய் பதம் சொல்றோம் இல்லையா? ஒரு நல்லெண்ணெய் பதம் சொல்றோம்ல, அதுதான் அதுல அந்த அந்த வடிவ கொள்கை. நீங்க அதை நீர்க்க காய்ச்சிட்டீங்கன்னா இது இப்படி இருக்காது. இந்த விளைவு அது தராது. அதே போல ரொம்ப அடர்த்தி, இப்ப நம்ம அளவு சொல்றோம்ல, நீங்க ஒரு சிறுகோளை அளவுக்கு இவ்வளவு சர்க்கரை போடணும், நம்ம சொல்ற அளவு எதற்காகனா அதோட இந்த வடிவ கொள்கைக்காக தான். இது ஒரு அடர் நீர்மமாக இருக்க வேண்டும். பாகு நம்ம அந்த நல்லெண்ணெய் பதம் பூண்டு பாகு பொறுத்த வரைக்கும் காய்ச்சி இறக்கிய பிறகு ஒரு சிறிது நேரத்துக்கு பிறகு இது கொஞ்சம் அடர்த்தி அதிகமாயிடும். அதுக்குள்ள நம்ம வந்து பூண்டு என்ன சொல்றோம், தட்டி போடுங்கன்னு சொல்றோம். தோல்லாம் உரிக்க வேண்டாம், சும்மா தட்டி போடுங்க அப்படியே அப்படின்னு நம்ம அளவு சொல்றோம். தோல் உரிக்க தேவையில்லை, உரிக்காம செய்யறதுதான் சிறப்பு. சில பேர் உரிச்சிட்டு இருக்கலாம், அது தேவையில்லாத வேலை, பொருத்தமற்ற பணியும் கூட. என்ன இதுல என்ன நம்ம அந்த இந்த பூண்டுப்பாகுல என்ன வடிவ கொள்கை இருக்கு அப்படின்னா, இந்த நீர்ம நிலைக்கு வந்த கரும்பு சர்க்கரை அது நீர்ம நிலைக்கு வெப்பத்தின் வழியாக நீர்ம நிலை அடைஞ்சிருச்சு இல்லையா? அப்படி வெப்பத்தின் வழியாக நீர்ம நிலை அடையும் பொழுது அதுல கசப்பு சுவை கூடும். ஏற்கனவே எவ்வளவு இனிப்பாக இருந்ததோ அதனை விட சற்று இனிப்பு குறையும். ஏற்கனவே உள்ளே இருந்த கசப்பு வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். அதுக்குதான் நம்ம சூடு பண்றோம். அதை வெப்பம் ஏற்றுனா கசப்பு. அதான் நான் சொன்னேன் இல்லையா, நிலைத்தன்மை, நிலைத்த வெப்பம் கசப்பு. அப்போ இது வந்து இனிப்பு கசப்பு தோற்பு மிக குறைவா இருந்த இதுல, அது ரொம்ப குறைவான அது ஒரு அடுக்கா அதுவும் இருக்கும். நம்ம முதன்மையான இந்த ரெண்டு எடுத்துப்போம். இந்த கசப்பு மிகுந்து போனது பிறகு அது வெப்ப நிலைத்தன்மை என்பதனால் தனக்குள் வந்த பூண்டின் சாரத்தை அது விட்டு கொடுக்காது. அந்த பூண்டோட சாரத்தை அது எடுத்துக்குது இல்லையா? எடுத்துட்டு இதேதான் ஒரு கருமையம் இருக்கு, அதுக்குள்ள வந்து பூண்டுடைய சாரம் இருக்கு. பூண்டோட உரைப்புன்னு வச்சுக்கோங்க, அது உரைப்பு இல்ல, அப்படி நம்ம வச்சுப்போம். பூண்டோடைய சாரத்தை வந்து கருமையமா வச்சுக்கோம். அதை வந்து எது பாதுகாக்குது? கசப்பும் இனிப்பும் பாதுகாக்குது. ஆனா கசப்பு வந்து கூடுதலா இருக்கு கருமையத்துல. அதை சுற்றி இனிப்பு சுவை ஒரு வட்டமா, அரை வட்டமா, ஒரு சுழல் வடிவத்துல சுழன்று கொண்டே இருக்கு. அதுக்கு உள்ளடுக்குல ஒரு கசப்பு இருக்கு, துவர்ப்பு இருக்கு, உப்பு இருக்கு, எல்லாம் இருக்கு. இத நீங்க அதை அப்படியே சாப்பிடும் பொழுது என்ன ஆயிடுதுன்னா, இனிப்பு வந்து உள்ள அது நம்ம அது கூர் சுவைகள்னு சுவையில சொல்லியிருப்போம் இல்லையா? மடங்கள் சுவை, கூர் சுவைன்னு ரெண்டு இருக்கு. கூர் சுவை என்பது அறுத்து கொண்டு போறது, உடலுக்குள்ள வந்து அறுத்து கொண்டு போகும். அப்படி இந்த உரைப்பு இனிப்பு ரெண்டுமே கூர் சுவைதான். இந்த கூர் சுவை வந்து உடல் முழுவதும் இதை பரவ செய்யுது. எதை பரவ செய்யுதுன்னா, இந்த நான் சொன்ன அந்த வடிவத்தை பரவ செய்யுது. அது உள்ள இந்த கருமையம் போல வந்து பூண்டுடைய சாரம் இருக்குல்ல, அது உடல் முழுவதும் பரவி, எளிதில் பரவி, எங்கெல்லாம் வாத தேக்கம் இருக்கோ அங்கெல்லாம் அது வந்து வெடிச்சு விடுவிக்குது. அது பூண்டோட இயல்பு. அதுக்குள்ள போனா அது பூண்டை பத்தி நம்ம பூண்டு பணியும் தனியா செய்யற மாதிரி செயல் திட்டம் ஆயிடாது. அது பூண்டோடைய இயல்பு. அது அதாவது ஒரு ஒரு பூண்டுன்ற பொருளுடைய இயல்ப உடல் முழுவதும் பரவ செய்யணும், உடனடியா அது பரவணும். அதுக்கு என்ன செய்யறது? அதற்கு இது வந்து இதுவரை நாம் புரிந்து கொண்டவரை இதுதான் இது இருக்கிறதுலே சிறப்பானது. பூண்ட பல வகையில மருந்தாக்கலாம், அதெல்லாம் வேற. எல்லாவற்றை விட இதுதான் மிகச்சிறந்த வழியாக இருக்கிறது. இந்த கருத்து வந்து ஒரு சான்றா வச்சுட்டு நீங்க வந்து செங்கோப்பதனிக்கு வந்தீங்கன்னா, நான் சொன்ன வடிவம் என்ன, அந்த ஒரு மருந்து அல்லது ஒரு செறிவான உணவுப் பொருள் அப்படின்னா அது நீர்ம நிலையில இருந்தா அதற்குன்னு ஒரு வடிவம் இருக்கு. அதுவே திடப்பொருளா இருந்தா அதுக்கு வேற வடிவம் இருக்கு என்பது வந்து உங்களுக்கு புரியும். அந்த வகையில வந்து இது ஒரு அருமருந்து. இது வந்து சிறுவர்களுக்கே அது வந்து ஒரு அவர்களுக்கான ஒரு ஊக்கம் தரும் ஒரு உணவாக
குறைந்த அளவுல. இது எல்லாமே இதெல்லாம் குறைந்த. நான் ஒரு பொருள் மிகச்சிறப்புன்னு சொல்றேன்னா அதுக்கு என்ன பொருள்னா அது மிக மிக சிறப்பு, அது அதிகமா கொடுக்காதீங்கன்னு பொருள். சரி. ஆனா வீட்டுல இருக்கணும், இருக்கலாம். இது இருக்கணும்னு சொல்றது இருந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது என்ன, தேன் வந்து தேவைக்கு அதிகமா பயன்படுத்தப்படுது. தேன் வந்து நமக்கு அவ்வளவு பொருத்தமானது கிடையாது. அது வந்து அது ஒரு அருமருந்து. அது ஒரு மருந்து. என்ன வேறுபாடுன்னா, தேனை எடுக்கிறது தேனி தான். அந்த தேனியோடைய உணவை நம்ம எடுத்துட்டு வந்து வச்சுக்கிறோம். தவறு, அது ஒன்றும் தவறு இல்லை, குற்றம் அல்ல அது. ஆனா அது மருந்தா பயன்பட வேண்டியது. அத உணவு போல வந்து அடிக்கடி கொடுக்கறது, அது அதிகமா பயன்படுத்துறது மனித உடலுக்கே பொருத்தமற்றது. அது தெங்கு பதனி வந்து நம்ம தான் செய்யறோம். வேறுபாடு இருக்குல்ல. நம்முடைய உடல் உழைப்பு, அறிதல், புரிந்து கொள்ளல் ஆகியவற்றின் வழியா நம்ம ஒரு பொருளை செய்யறது நமக்கு அதிகமா பொருந்தும். அது ஒரு மிகவும் துடிப்பான ஒரு உயிரினம். அந்த உயிரினம் தனக்கான உணவா எடுத்து வச்சுட்டு இருக்கிறது வந்து அப்படியே நமக்கு முழுமையா பொருந்தாது இல்லையா? அப்புறம் இப்ப இருக்கிறதெல்லாம் எவ்வளவு தேன் கேட்டாலும் கொடுக்குறாங்க. மொத்த புவி பந்துலயுமே இவ்வளவு தேனே இல்ல. அது எல்லாமே அது வேற. அதனால தேன் இருக்கட்டும், ஆனா அது மிக குறைவா, அது முறையறிந்து பயன்படுத்தணும். தெங்கு பதநீர் என்பதும் குறைவா பயன்படுத்த வேண்டியது. ஆனா அது எல்லார் வீடுகள்லயும் இருக்கலாம். இந்த மாதிரியான இக்கட்டான நேரங்களுக்கு அது மருந்தாக இருக்கும். எந்த விதமான சிக்கலும் இல்லை. உடலுக்கு ஒரு சத்து வேணும், இது வேணும் நினைக்கிறவங்களுக்கு அது ஒரு அளவா பயன்படுத்தினா அது ஒரு சத்து மருந்து. சத்து. செங்கு பதநீர் பற்றி, அதனோட சுவை, வண்ண வடிவ கொள்கைகள் பற்றி எளிமையான விளக்கத்தை கொடுத்தீங்க. எல்லாருக்கும் புரியுற வகையில விளக்குனீங்க. இப்ப நீங்க பூண்டு பாகு பத்தி பேசிட்டு இருந்தீங்க. பூண்டு பாகுல கருப்பட்டி போட்டு செய்யலாமா அப்படின்னு சொல்லுங்க. செய்யலாம். ஆனா சர்க்கரை தான். அந்த பூண்டு பாகுக்கு சர்க்கரை தான் சிறப்பானது. சர்க்கரை தான் சிறப்பானது. அதுதான், கரும்பு சர்க்கரை தான் சிறப்பானது. ஏன்னு சொல்றேன். அது இதேதான், ஏற்கனவே சொன்னதே இப்ப பொருத்தி பாருங்க. ஒருத்தருக்கு வந்து வாத தேக்கம் இருக்கு, ஒருத்தருக்கு வந்து உடம்புல ஒரு வாத தேக்கம் இருக்கு, ஒரு இடத்துல வலி இருக்கு, பல இடங்கள்ல வலி இருக்கு. இப்ப நம்ம அந்த நேரத்துல வந்து பூண்டு பாகு சொல்றோம், பயன்படுத்திக்கங்க. அது பூண்டு பாகு செஞ்சு பயன்படுத்துங்கன்னு சொல்றோம். கரும்பு சர்க்கரை நான் என்ன சொன்னேன், அது வந்து உடனடியான திறன் வழங்கக்கூடியது, அது உடனே மங்கி போயிடுன்னு சொன்னேன் இல்லையா? இப்ப ஒரு மருந்து இது. இப்ப கரும்பு சர்க்கரை வந்து மருந்து கிடையாது பூண்டு பாகுல. பூண்டு தான் மருந்து. முதல் மருந்து அது. இரண்டாவது மருந்து தான் வந்து கரும்பு சர்க்கரை. இரண்டாவது நிலை அதுக்கு. இரண்டாவது நிலையில அது இருக்கு. இப்ப எது வந்து உடல்ல ஊடுருவி உடலில் பொருந்தி வாதத்தை நீக்க வேண்டும் அப்படின்னா பூண்டு. அந்த பூண்டுடைய சாரத்தை தன்னுடைய கூர் சுவை என்ற தன்மையின் வழியாக உடல் முழுது எடுத்து செல்வது இனிப்பு சுவை. இந்த இனிப்பு சுவை உடல்ல தங்க கூடாது. இது வந்து மங்கணும். ஏன்னா இப்ப நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு 5 வேளை பூண்டு பாகு சாப்பிட சொல்றோம். இந்த ஒரு கூடுதலான நீங்க கற்பனை பண்ணுங்க. இப்ப கருப்பட்டி போடுறோம். கருப்பட்டி என்ன செய்யும்? ஒன்று, அது வந்து உடனடியா திறன் வழங்காது, படிப்படியா திறன் வழங்கக்கூடியது. இப்ப உங்களுக்கு உடனடி தேவையில தான் நீங்க சாப்பிடுறீங்கன்னா அதுல ஒரு தாமதம் ஏற்படும். ரெண்டாவது, அது மங்காது, அது வந்து தங்கும். உடலுக்கு பித்தத்தை வழங்கும் அது. கரும்பு சர்க்கரை அதை செய்யாது. அதனாலதான் நான் சொன்னேன் இது சரி அது தவறு, இது நல்லது அது கெட்டது, அப்படி இல்ல, எதுவுமே கிடையாது. இதுக்கு பூண்டு பாகுக்கு கருப்பட்டி மாற்று இல்ல. அதே வேலை கருப்பட்டி போட்டு பூண்டு பாகு காய்ச்சவே கூடாது, அப்படியே அதை புரிஞ்சுக்க கூடாது. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல. உங்களுக்கு வந்து உடனடியா தேவையில்ல, ஒரு செரிமான சிக்கல் இருக்கு, வெறும் செரிமான சிக்கல் தான், உடனே வயிற்றுல வலி இல்ல, எங்கேயும் வலி இல்ல அப்படின்னா கருப்பட்டி போட்டு காய்ச்சலாம். அது படிப்படியா செரிமானம் மேம்படும், பித்தம் கிடைக்கும் உடலுக்கு இல்லையா? எல்லாமே புரிஞ்சுக்கிறது தானே, எல்லாமே வெறும் நம்பிக்கை கிடையாதுல்ல எதுவும்.
புரிஞ்சுது புரிஞ்சுது. அப்படி சூழல்களுக்கு கருப்பட்டி போட்டு காய்ச்சலாம். சரி. அது என்னன்னே எனக்கு புரியல. நான் சொல்றது பெரும்பகுதி மக்களோட நிலை. எனக்கு வந்திருக்கிறது உடனடி சிக்கலா, நீண்ட கால சிக்கலா, இது பித்தத்தினால வந்ததா, வாதத்தினால வந்ததுன்னு எனக்கு தெரியல அப்படின்னா கரும்பு சக்கரை போட்டுக்கங்க. தெரியலன்னா எளிமையான வழியை தேர்ந்தெடுத்துக்கணும். இப்ப கருப்பட்டிய பத்திரமா வச்சுக்கிறதுல நிறைய சிக்கல் இருக்கு. அது சீக்கிரமா உருகிருது, இல்லாட்டி ஒரு பூஞ்சை மாதிரி பிடிச்சுக்குதுங்க. இத தவிர்க்க என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. கருப்பட்டியை பாதுகாக்கும் முறை, அதனுடைய பதம் எவ்வாறானது என்பதை பற்றி அவரு குரு சரவணன் விளக்குறது சரியா இருக்கும். அதை நம்ம வெளியிடுவோம். அதை பற்றி ஒரு உரையாடல் வெளியிடும். ஏன்னா எனக்கு அதெல்லாம் ஒன்றும் அறிவு கிடையாது அதுல எல்லாம். அதனால அவங்க சொல்றதுதான் சரியா இருக்கும். அதை நம்ம வெளியிடுவோம். இந்த செயல் திட்டத்தின் சில செவ்விகள் வெளியிட போறோம். அதுல நம்ம இதெல்லாம் வெளியிடுவோம். இப்ப கருப்பட்டிய வச்சு செய்யக்கூடிய ஏதாவது நொறுக்கு தீனிகள் அந்த மாதிரி அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. ஆமா, அதை பற்றி நம்ம ஒரு இப்போ அறிவிக்கும் அளவுக்கு அதுல ஒரு அந்த கரு வளர்ச்சி அடையல. அது சில பணிகள் நம்ம ஒரு சிலருக்கு நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த கருப்பட்டி செயல் திட்டத்திலேயே ஒரு சிலரிட செம்மை உறவுகள்கிட்ட ஒரு பணியை ஒப்படைச்சிருக்கிறேன். அது நான் பொதுவா நான் எதுவுமே ஒரு வெளிப்படுறதுக்கு முன்னாடி நான் பேச மாட்டேன். அது அடகாத்துட்டு இருக்கிறேன். ஆனா அந்த அடகாத்துட்டுன்னா ஒரு கருத்தா நான் அது வளரணும்னு வேண்டுதல்ல இருக்கிறேன். நான் அடகாக்கல, அந்த ஒரு வேண்டுதல்ல இருக்கிறேன். அந்த வேண்டுதல் வளர்ச்சி அடைந்து வெளிப்படும் போது அது வெளிப்படும். ஆனா என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்ப நம்ம நிறைய வெதுப்பக பண்டங்கள், அதாவது பேக்கரின்னு சொல்லப்படுற வெதுப்பக பண்டங்கள் சாப்பிடுறோம். இப்ப எனக்கு அது ரொம்ப பிடித்தமான உணவு. எது? வெதுப்பக உணவு. கேக் மாதிரி. ஆமா, எதெல்லாம் வெதுப்பகத்துல இருந்து வருதோ அதெல்லாமே எனக்கு விருப்பமான. இப்ப கடையில இருக்கிறதெல்லாம் நீங்க மறந்துடணும். நான் எல்லாத்துலயுமே வேற ஒண்ணு பேசிட்டே இருப்பேன். நான் உண்மையான வெதுப்பகத்தை பத்தி பேசுறேன். அது அருமையான உணவு. அது எனக்கு விருப்பமானது தான். பொதுவா தின்பண்டங்களே நான் பயன்படுத்துறது கிட்டத்தட்ட இல்லை. ஆனா எனக்கு அதை பத்தி எல்லாம் ஒரு பார்வை இருக்கு. அதுல அது என்ன, அது எப்படி, அது வழக்கம் போலதான். அதுல என்ன முப்பொருள் கொள்கை, அதுல என்ன சுவை கொள்கை, அதுல என்ன வண்ண கொள்கை என்ற அடிப்படையில் எனக்கு பார்வை இருக்கு. அந்த அடிப்படையில கொள்கையாக வெதுப்பக பொருட்கள் மீது எனக்கு ஒரு ஈடுபாடு உண்டு. முறையாக வெதுப்பிக்கப்படுபவை மிகச்சிறந்த உணவுகள். முறையா மீண்டும் சொல்றேன். அதுல என்ன இடுபொருள் இருக்கு, அதுல என்ன முறையில அது வெதுப்பிக்கப்படுதுன்றதை பொறுத்து எனக்கு என்ன விருப்பம்னா, இந்த கருப்பட்டியை அந்த வெதுப்பக உணவுப் பொருளா மாத்தணும்ன்றது. அதற்கான ஒரு பணி ஒப்படைப்பு நமக்கு வெதுப்பு துறையில் உள்ளவர்கள்ட்ட கொடுத்துருக்க. அது முடியும். அது வளர்ச்சி அடைந்து ஒரு நிறைவடைந்து வரும் பொழுது நம்ம அதை வெளிப்படுத்தலாம். அதுல நம்ம சில பொருட்கள் எல்லாம் சேர்த்து தின்பண்டங்களாக மாற்றி அதை ஒரு அன்றாடம் தின்பண்டம் உண்ண வேண்டிய தேவையே கிடையாது. எப்ப நமக்கு தின்பண்டம் தேவையோ அதுல இந்த கருப்பட்டி வெதுப்பிகளையும் நம்ம சேர்த்துக்கணும் அப்படின்னு நான் விரும்புறேன். இல்லைன்னா வெறுமனை நாட்டுல இருக்கக்கூடிய சில கோடி பனை மரங்கள், அவை ஈனும் பதநீர், அதிலிருந்து கிடைக்கும் கருப்பட்டி பல பொருட்களை பன்மயமா விரியணுன்றதுதான் விருப்பம் நமக்கு. அது வெறுமனே கருப்பட்டி கருக்கண்டுல எல்லாம் அது அடங்காது. அது ஒரு அடங்கா தன்மையோட இருக்கு. அது எவ்வளவு விரியுதுன்னு பார்க்கணும்ல, வேடிக்கை பார்க்கணும். அது பின்னாடி போகணும். அதோட விரிவையும் அதோடைய ஒரு மலர்ச்சியையும் பார்க்கறதுக்கு நான் காத்திருக்கிறேன். அதுல அந்த வெதுப்பிகளும் இருக்கின்றன. வளர்ச்சி அடையிட்டோம். அதுல வேறு சில பொருட்களையும், இயற்கையாக விளையக்கூடிய வேறு சில பொருட்களை எல்லாம் சேர்த்து அதை செய்யணும்னு நம்ம விருப்பத்தோட இருக்கோம். அது இப்போ கருப்பட்டி பொங்கல் முடிந்த பிறகு அதையெல்லாம் வெளிப்படுத்தலான்னு நான் விருப்பம். மீண்டும் அந்த விருப்பத்தில் நான் இருக்கிறேன். சரி, கருப்பட்டி பொங்கல் பற்றி சொன்னீங்க. இதை எப்படி வாங்குறது, யார் அணுகணும்னு சொல்ல முடியுங்களா?
கருப்பட்டி செம்மை கருப்பட்டி பொங்கல் என்ற செயல் திட்டத்தில் கருப்பட்டி வாங்குவதற்கென்று ஒரு பகிர்வு குழு அமைச்சிருக்கிறோம். கருப்பட்டி பகிர்வு குழு அமைக்கப்பட்டிருக்கு. அது தமிழ்நாட்டுடைய சில மையங்கள், ஒரு 10-12 மையங்களில் அந்த கருப்பட்டி பகிர்வு நிகழும். அதாவது அந்த பகிர்வோரிடம் சென்று நம்ம மக்கள் கருப்பட்டி வாங்கிக்கலாம். அந்த விவரங்களை நம்ம பின்ன அடுத்து அறிவிப்போம். அந்த பட்டியலோடு தொடர்பு எண்ணோடு அதை அறிவிப்போம். நம்ம அவங்க கிட்ட வாங்கிக்கலாம். நெய்தல் அங்காடி, சரவணனுடைய நெய்தல் அங்காடி இணையதளத்தில் இருக்கு, நம்முடைய செயலிகள்ல இருக்கு, அது வழியாகவும் வாங்கலாம். அப்படி வாங்கணும், அவர்கிட்ட வாங்கணும், நம்ம பகிர்வு குழுக்கள் வழியாகவும் வாங்கிக்கலாம். அந்த விவரங்களை நம்ம அடுத்தடுத்து வெளியிடுவோம். நம்ம அதுக்கான குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவிற்கான நடைமுறைகள் யாவை, அந்த குழுவுடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருக்கணும்ன்றதெல்லாம் நம்ம அதுக்கான அடிப்படை பணிகள் எல்லாம் முடிச்சிட்டோம். அதை அறிவிக்கும் போது எல்லாம் தெளிவாயிடும். பொங்கலுக்கு அன்பளிப்பா கருப்பட்டியை கொடுக்கறது பத்தியும் நம்ம செயல் திட்டத்துல இருக்கு. இது பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. கருப்பட்டி பொங்கல் என்பது அதனை வாங்குவோர் செம்மை மீதான ஈடுபாடு கொண்டோர் மட்டும் கொண்டாடுவதாக இருக்கக்கூடாது. நம்ம பொதுவாக பொங்கல் என்ற விழாவின் போது நிறுவனம் நடத்துபவர்கள், கடை வைத்திருப்பவர்கள், இது மாதிரியே உள்ளவங்க, ஒரு தோட்டம் வைத்திருப்பவர்கள், பணியாளர்களுக்கு அன்பளிப்பு வழங்குற பழக்கம் இருக்கு. அந்த மாதிரியான அன்பளிப்புல கருப்பட்டியை சேர்க்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஒருவர் ஒரு நிறுவனம் நடத்துறாரு, அவர் ஒரு 10 பேர் வேலை செய்யறாங்க, இல்ல ஒரு 100 பேர் வேலை செய்யறாங்க. அவர்களுக்கு அவர் ஏதாவது ஒரு அன்பளிப்பு வழங்குற வழக்கம் இருந்துச்சுன்னா கருப்பட்டி கொடுக்கலாமே, இல்லையா? அது ஒரு நிறைய போய் சேரும். அது ஒரு பழக்கம் அவங்களுக்கு அறிமுகமாகும். ஏதோ ஒரு கடையில ஒரு இனிப்பு வாங்கி கொடுக்கறத விட, இல்ல ஏதோ ஒரு நிறுவன தயாரிப்பு வாங்கி கொடுக்கறத விட, இது நமக்குள்ள இந்த அங்க போக வேண்டிய பொருள் நம்மகிட்ட வருது. ஒரு பணிக்கு உள்ள வருது, பணி வழியா நேரடியா பணி குடும்பங்களுக்கு போகுது இல்ல, அப்புறம் இந்த பொருள் அவங்களுக்கு போய் சேருது. அப்ப உறவினர்கள், நண்பர்கள், இவங்களுக்கெல்லாம் அவங்க ஏதாவது அன்பளிப்பு கொடுக்குற வழக்கம் இருக்கிறவங்க, அல்லது இப்படி அன்பளிப்பு கொடுக்கலாமே என்ற விருப்பம் இருக்கிறவங்க, தங்களுடைய தேவைக்கு மட்டும் கருப்பட்டி வாங்காம அவங்களால எத்தனை பேருக்கு வழங்க முடியுமோ அத்தனை குடும்பங்களுக்குமான அளவுல கருப்பட்டி வாங்கும் பொழுது இந்த பகிர்வு எளிதாயிடுது. நமக்கு பகிர்வு ஒரு எளிதா மாறும், நன்கு பகிரப்படும், அது விரிவடையும். அந்த அடிப்படையிலும் அதை பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மக்கள்கிட்ட நம்ம இது ஒரு முன்மொழிவு தான். இப்படி நீங்க இதை பார்க்கலாமே, இப்படியும் நீங்கள் உங்களுடைய அன்பளிப்புகளை புரிந்து கொள்ளலாமே அப்படின்னு சொல்றோம். அதுவும் இந்த இதுல செயல் திட்டத்துல ஒன்றுதான். அன்பளிப்பு ஒரு உணவு பொருளா இருந்தா அது நிச்சயமா பயன்படுத்துவாங்க மக்கள். நிச்சயம். ஆமா, பயன்படுத்துவாங்க. அப்புறம் ஒரு முறை பயன்படுத்திட்டாங்கன்னா அதுக்கப்புறம் திரும்ப வாங்குவாங்க. அது உள்ள போற வரைக்கும் தான், அதுக்கப்புறம் அது விடாது, கருப்பட்டி விடாது. அதனோட சுவை அப்படித்தான். ஆமா. கருப்பட்டி பொங்கல் பற்றியும், கருப்பட்டி பனங்கள் கண்டு செங்கு பதநீர் இத பற்றியும் தெளிவா சொன்னீங்க. கருப்பட்டி பயன்படுத்துறதுனால நம்ம பொருளாதாரம் பனை மக்களுக்கும் பனங்கருப்பட்டி காய்ச்சறவங்களுக்கும் போய் சேரும். பனை மரங்களுக்கும் மக்களுக்குமான பிணைப்பை மேம்படுத்தும் ஒரு சிறப்பான திட்டம்னு இதை சொல்லலாம். இந்த திட்டத்தை செயல் வடிவமா பாக்குறதுக்காக செம்மை மக்கள் காத்துட்டு இருக்கோம். ரொம்ப நன்றிங்க. நன்றி சீர்செல்வி. நன்றி. அனைவருக்கும் அம்மையப்பர் அருள் நிறைவதாக.